இருங்க அப்பா. இப்போ எனக்கு ஒரு கனவு இருக்குது. இதை ஏற்றுக்கொண்டு எவர் வரின்னு ஏற்போம். குறிப்பாக இந்திய திராவிட கட்சிகள் தவிர்த்து நாங்கள் உட்காந்து எங்கள் தலைவர் பிரபாகரன் சொன்னது போலம்பா இவர் இருப்பாரா, எந்திரிச்சு போவாரா கூட்டணியில் இருக்கிறவர்? அதெல்லாம் யோசிக்கணும்ல. தம்பி இந்த எங்கள் அண்ணன் செய்கிறது சரின்னு ஏற்றுக்கொண்டு வந்தால் ஏற்கிறது, இல்லைன்னா அவர் வேலை பார்த்து போக வேண்டியதான். அம்பேத்கருக்கு மாலை போட்டு தொடங்கியிருக்காரு, அதே போல பெரியாருக்கு இந்த மாலை போட்டிருக்காரு, அதே போல விநாயகத்துக்கு வாழ்த்து கூறல, ஓணத்துக்கு வாழ்த்து கூறியிருக்காரு. இவரும் திமுக மாடல் எடுக்கிறாரு, திராவிட கொள்கை அப்படின்னு சொல்றாங்க. யாரும் பாருங்க, யாரும் வருவாரு போவாருன்னு எதிர்பார்த்துலாம் இருக்கிறது இல்லை. உங்ககிட்ட நான் கேட்குறேன், ஒரு உடன் பிறந்த சகோதரர், நானே இந்த இடத்துக்கு வருவேன் நானே எதிர்பார்க்கல. நான் எங்கே இருந்தேன்னா திராவிட அரசியலில், என் குடும்பம் எங்கே இருந்தேன்னா இந்திய அரசியலில், காங்கிரஸ் அரசியலில். என்னையும் கொண்டாந்து நிறுத்துறது யாருன்னு உங்களுக்கு தெரியும். அப்படிங்கும்போது யாரும் வருவார்னு வரலாறு எந்த ஒரு தலைவனின் வருகைக்காகவும் காத்திருப்பதில்லை. அது இருப்பதில் ஒருவனை தேர்வு செய்து அவன் விரலை பிடித்து கொடுன்னு நடந்து விடுங்கிறான். இதுதான் உலகம் முழுக்க இருக்க நீதி. இவர் வருவார்னு காத்திருக்கிறது இல்லை, அவர் வருவார்னு காத்திருக்கிறது இல்லை, நானே வருவேன்னு யாரும் காத்திருக்கல. அதனால் தம்பி அவர் எடுத்து வைக்கிற கோட்பாடு கொள்கை எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா அப்புறம் பேசணும். இன்னும் அவர் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் அவரை பேசாமல் அவர் படத்துக்கு அவர் தானே குரல் பதிவு பண்ணுறாரு. அவருக்காக நீங்கள் மற்றவங்களெல்லாம் பதிவு பண்ணுங்கன்னு சொல்கிறது நல்லா இல்லை. நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும், நீங்கள் எதுக்கு இதை போடுறாருன்னு. அம்பேத்கருக்கு மாலை இட்டதை வரவேற்கணும், ஐயா பெரியாருக்கு மாலை இட்டிங்களா வரவேற்கணும். அதை போலவே எங்கள் தாத்தா திருவி கல்யாண சுந்தரத்துக்கு நீங்கள் மாலை இடணும், மதிப்பளிக்கணும். அதை போலவே எங்கள் தாத்தா இந்த தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகளுக்கு நீங்கள் போடணும், தமிழ் தென்றல் திருவிக்காவுக்கு போடணும், தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகளையும் போற்றணும், எங்கள் தாத்தா ரெட்டமலை சீனிவாசனையும் போற்றணும். இன்றைக்கி போய் அவருக்கு ஒன்றும் பெரிய இந்த மாதிரி அடையாளங்கள் இல்லை. எங்கள் அடையாளம் மறைக்கப்பட்டிருக்கு. இந்த நெஞ்சளவு ஒரு செலவு வச்சுருப்பாங்க கிண்டியில், நான் அங்கே இருந்தால் அங்கே போடுவேன், இன்றைக்கி இங்கே போடுறேன். நீங்கள் அதையும் பண்ணணும், தொடர்ச்சியாக பண்ணணும். தாத்தா முத்துராமலிங்கத்தூருக்கு வரணும், இமானுவேல் சேரனுக்கு வரணும், தீரன் சின்னமலைக்கு போடணும், பூலித்தேவனுக்கு போடணும், பாட்டி வேலுநாச்சியருக்கு போடணும், மருதுவாண்டியரை போற்றணும், அழகுமுத்துக்கோனை போற்றணும், சுந்தரலிங்கனாரை போற்றணும், தமிழ் அடையாளங்களையும் போற்றணும். புரியுதா? நாங்கள் அண்ணல் அம்பேத்கரை நாம் தமிழர் கட்சியின் கோட்பாடு இதன் மூலமாக விளங்கி அண்ணல் அம்பேத்கரை அறிவு ஆசானாக இருப்போம், எங்களுடைய பெருமைமிக்க வழிகாட்டியாக இருப்போம். ஆனால் தலைவர்களாக எங்கள் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன், பாட்டனார் அயோத்திதாச பண்டிதர், MC ராஜா இவர்களைத்தான் ஏற்போம். ஏன்னா தகப்பன் என்பவன் பெத்தவனாகவும் தலைவன் என்பவன் என் ரத்தவனாகவும் இருக்கணும். இல்லை ஒரு 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 தேசிய இனத்திற்கு அதுவும் உரிமை இழந்து உணர்வை இழந்துருச்சு, அதனால தான் உரிமை இழக்குது. உடைமை இழந்து உயிரை இழக்கிற அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற ஒரு தேசிய இனத்துக்கு தலைமையேற்று நிற்கணும்னா அதுக்கு வெறும் திரைப்புகள் மட்டும் பத்தாது. எனக்கு என் தலைவன் கற்பித்தது, தமிழ் இனத்திற்கு தலைமையேற்கிற தகுதியை ஒருவர் எப்போது பெறுவாரேயானால் என்னைக்கு சாவுக்கு அஞ்சாது மரணத்துக்கு அஞ்சாது துணிந்து நிற்கிறவர் எவரோ அவருக்கு தான் தலைமையேற்கிற தகுதி வரும். அதை எங்கள் கற்பிச்சார். அதனால அந்த துணிவு அது இருக்கணும். ரெண்டாவது, நம்முடைய வரலாறு என்ன, நம்முடைய மொழியின் பெருமை என்ன, வரலாறு என்ன, நம்முடைய நிலம் அதனுடைய வளம் என்ன, இது நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியது. அது கொஞ்சம் கொஞ்சமாக தம்பி தெரிஞ்சுக்கிட்டு வரணும், வருவாருன்னு நம்புவோம். அதாவது நான் முன்னாடி பிறந்துட்டேங்கிறதுக்காக என்னையே முச்சந்தில் வச்சு நீங்கள் எல்லாரும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறது நல்லா இல்லை. இது மாதிரி ஒரு தடவை என் தம்பி கட்சி தொடங்கின பிறகு உங்களை சந்திக்கும் போது இந்த கேள்வி கேளுங்க, நீங்கள் உங்கள் அண்ணனோட கூட்டின்னு வைப்பீங்களா? நீங்கள் இதை எத்தனை தடவை என்கிட்ட கேட்டீங்க? ஒரு தடவையாவது அவர்கிட்ட கேட்குறீங்களா? இல்லை கொடி அறிமுகத்தில் கேட்டீங்களா? மாநாடு முடிஞ்சோன்னா அவர் உங்களை சந்திப்பார்ல, எங்கள் 26 தேர்தலில் நீங்கள் தனிச்சு நிற்பீங்களா, கூட்டணி வைப்பீங்களா? கேளுங்க, ஒரு தடவை கேளுங்க. என்னையே நான் கேட்குறீங்க, இப்போ நான் தனிச்சு தான் போட்டிடுவேன், நான் இப்போ சொல்கிறேன். அவர்கிட்ட கேளுங்க, இல்லைங்க நான் எங்கள் அண்ணன் கூட போவேன்னா அன்னைக்கு யோசிப்போம். என்னையவே பேச வைக்கிறீங்க. ஏதோ நீங்கள் எல்லாம் இப்படி பேசிட்டு பாதிப்பு சோதிப்புலாம் கிடையாதுங்க. கோட்பாட்டு அளவில் எது ஈர்க்கப்படுது? அவர் ஒரு புகழ்பெற்ற திரைக்கலைஞராக இருக்கார். அவரை திரையில் பார்த்து ரசித்த ரசிகர்கள் அவர் மேலே ஒரு பேரன்பு வச்சுருக்குறாங்க. அதனால அவர் வந்தால் ஏதாவது நல்லது செய்வாரா, இதிலிருந்து ஏதாவது மாறுதல் செய்வாரா ஒரு நம்பிக்கை.